செஸ் என்பது மிகவும் கடினமான அறிவு விளையாட்டு. பொதுவாக கிராண்ட் மாஸ்டராக பல வருடங்கள் பயிற்சி தேவைப்படும். ஆனால் இந்தியாவில் சில குழந்தைகள் மிகச் சிறிய வயதிலேயே உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு செஸ் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த வீடியோவில் இந்தியாவின் மிக இளம் செஸ் ப்ராடஜிஸ் பற்றி பார்க்கலாம். 1. ஆர் பிரக்ஞானந்தா. ஆர் பிரக்ஞானந்தா இந்தியாவின் மிக இளம் மற்றும் திறமையான சதுரங்க செஸ் வீரர்களில் ஒருவர். இவர் 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் பிறந்தார். சிறுவயதிலேயே சதுரங்கத்தில் அபாரமான திறமையை வெளிப்படுத்தினார். பிரக்ஞானந்தா 10 வயதில் இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டமும் 12 வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டமும் பெற்றார். இது அவரை உலகின் இளம் கிராண்ட் மாஸ்டர்களில் ஒருவராக மாற்றியது. அவரது ஆட்டத்தில் காணப்படும் அமைதி, ஆழமான யோசனை மற்றும் துல்லியமான முடிவுகள் இவரை தனித்துவமாக்குகின்றன. 2023இல் நடந்த ஃபிடே வேர்ல்ட் கப் 2023 போட்டியில் அவர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி உலக கவனத்தை ஈர்த்தார். அந்த போட்டியில் அவர் உலக நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கால்சன் அவர்களுடன் மோதினார். அவர் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவரது ஆட்டம் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டது. பிரக்ஞானந்தாவின் சாதனைகள் இந்திய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக உள்ளன. அவரின் கடின உழைப்பு அவரை எதிர்காலத்தில் உலக சதுரங்க சாம்பியனாக உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரக்ஞானந்தா ஒரு சாதாரண இளைஞர் அல்ல, அவர் இந்தியாவின் சதுரங்கத்தின் எதிர்கால நம்பிக்கை. 2. டி குகேஷ். சென்னையைச் சேர்ந்த டி குகேஷ் இந்தியாவின் இன்னொரு செஸ் ப்ராடஜி. தற்போதைய உலக சதுரங்க சாம்பியன் ஆவார். குகேஷ் 12 வயதிலேயே கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார். இதனால் அவர் உலகின் இளம் கிராண்ட் மாஸ்டர்களில் ஒருவராக மாறினார். அவருடைய ஆட்டங்களில் துணிச்சல், தாக்குதல் மனப்பான்மை மற்றும் வேகமான முடிவெடுக்கும் திறன் மிகவும் குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டு அவர் ஃபிடே கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் 2024க்கு தகுதி பெற்றார். மேலும் உலகின் முன்னணி வீரர்களை வென்றும் தனது திறமையை நிரூபித்தார். அவர் உலக தரவரிசையில் முன்னணி இடங்களை அடைந்து இந்தியாவின் புதிய சதுரங்க நட்சத்திரமாக திகழ்கிறார். குகேஷ் பல முறை உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சன் அவர்களையும் சவால் செய்து வெற்றி பெற்றுள்ளார். இது அவரின் திறமையை உலகிற்கு வெளிப்படுத்தியது. டி குகேஷ் என்பது இந்தியாவின் சதுரங்க உலகில் உயர்ந்து வரும் ஒரு பிரகாசமான நட்சத்திரம். 3. அர்ஜுன் எரிகைசி. அர்ஜுன் எரிகைசி இந்தியாவின் மிக திறமையான இளம் சதுரங்க வீரர்களில் ஒருவர். இவர் 2003 செப்டம்பர் 3ஆம் தேதி தெலுங்கானா மாநிலத்தில் பிறந்தார். சிறுவயதிலேயே சதுரங்கத்தில் அதிக ஆர்வம் காட்டி தொடர்ந்து பயிற்சி செய்து முன்னேறினார். அர்ஜுன் 14 வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார். அதன் பிறகு அவர் உலகளவில் பல போட்டிகளில் சிறந்த செயல்பாட்டை காட்டி கவனம் பெற்றார். குறிப்பாக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் போன்ற வேகமான சதுரங்க வடிவங்களில் அவர் மிகவும் சிறந்த வீரராக அறியப்படுகிறார். 2022ஆம் ஆண்டு டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா 2022 போட்டியில் அவர் சிறப்பாக விளையாடி பெரிய வீரர்களை தோற்கடித்தார். மேலும் பல சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்று தனது தரவரிசையை உயர்த்தி கொண்டார். அர்ஜுனின் ஆட்டத்தில் காணப்படும் தைரியம், புதுமையான யோசனைகள் மற்றும் தாக்குதல் பாணி அவரை தனித்துவமாக்குகிறது. உலகின் முன்னணி வீரர்களான மேக்னஸ் கால்சன் போன்றவர்களுடனும் போட்டியிட்டு தன்னம்பிக்கையுடன் விளையாடியுள்ளார். அவரின் கடின உழைப்பு மற்றும் தெளிவான இலக்கு காரணமாக அவர் எதிர்காலத்தில் இந்தியாவின் முக்கிய சதுரங்க வீரராக மாறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அர்ஜுன் எரிகைசி இந்தியாவின் வேகமாக உயர்ந்து வரும் சதுரங்க சூப்பர் ஸ்டார். 4. நிஹால் சரின். நிஹால் சரின் இந்தியாவின் மிகவும் திறமையான இளம் சதுரங்க வீரர்களில் ஒருவர். இவர் 2004 ஜூலை 13ஆம் தேதி கேரளாவில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே சதுரங்கத்தில் அசாதாரணமான திறமையை வெளிப்படுத்தி வேகமாக முன்னேறினார். நிஹால் 14 வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார். குறிப்பாக பிளிட்ஸ் மற்றும் ரேபிட் சதுரங்க வடிவங்களில் அவர் உலக தரத்தில் மிக சிறந்த வீரராக அறியப்படுகிறார். குறைந்த நேரத்தில் துல்லியமான முடிவுகள் எடுக்கும் திறன் அவரின் பெரிய பலமாகும். அவர் உலக இளம் சதுரங்க சாம்பியன்ஷிப் போன்ற பல சர்வதேச போட்டிகளில் சிறந்த சாதனைகளை பதிவு செய்துள்ளார். மேலும் ஆன்லைன் சதுரங்க போட்டிகளிலும் தொடர்ந்து வெற்றி பெற்று உலக கவனத்தை ஈர்த்துள்ளார். நிஹால் உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சன் உள்ளிட்ட முன்னணி வீரர்களுடன் போட்டியிட்டு தனது திறமையை நிரூபித்துள்ளார். அவரின் அமைதியான அணுகுமுறை, வேகமான யோசனை மற்றும் கட்டுப்பாடு அவரை தனித்துவமான வீரராக மாற்றுகிறது. அவரின் கடின உழைப்பு மற்றும் திறமை காரணமாக எதிர்காலத்தில் இந்தியாவின் முக்கிய சதுரங்க வீரராகவும் உலக அளவில் மிகப்பெரிய சாதனைகள் படைப்பவராகவும் உருவாகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிஹால் சரின் வேகமும் துல்லியமும் இணைந்த இந்தியாவின் சதுரங்க நட்சத்திரம். 5. வைஷாலி ஆர் ராமேஷ் பாபு.
வைஷாலி இந்தியாவின் முன்னணி பெண்கள் சதுரங்க வீராங்கனைகளில் ஒருவர். இவர் 2001 ஜூலை 21ஆம் தேதி தமிழ்நாட்டில் பிறந்தார். இவர் பிரபல சதுரங்க வீரர் பிரக்ஞானந்தா அவர்களின் அக்கா ஆவார். ஒரே குடும்பத்தில் 2 செஸ் ப்ராடிஜிஸ் இருப்பது மிகவும் அரிதான விஷயம். வைஷாலி சிறுவயதிலேயே சதுரங்கத்தில் ஆர்வம் கொண்டு தொடர்ந்து பயிற்சி செய்து பல தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்றார். 2023ஆம் ஆண்டு அவர் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்று இந்தியாவின் சில பெண்கள் கிராண்ட் மாஸ்டர்களில் ஒருவராக உயர்ந்தார். அவர் ஃபிடே விமென்ஸ் கிராண்ட் ஸ்விஸ் 2023 போன்ற முக்கியமான போட்டிகளில் சிறப்பாக விளையாடி உலக கவனத்தை பெற்றார். அவரது ஆட்டத்தில் அமைதி, ஆழமான திட்டமிடல் மற்றும் பொறுமை மிக முக்கியமான அம்சங்களாகும். வைஷாலி இந்திய பெண்கள் சதுரங்கத்தின் முன்னோடி வீராங்கனையாக விளங்குகிறார். அவரது சாதனைகள் பல இளம் பெண்களுக்கு ஊக்கமாக உள்ளன. வைஷாலி இந்திய பெண்கள் சதுரங்கத்தின் பொறுமை, திறமை மற்றும் முயற்சியின் சின்னம். இந்த செஸ் ப்ராடிஜிஸ் நமக்கு சொல்லும் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? வயது முக்கியமல்ல, திறமை மற்றும் பயிற்சிதான் முக்கியம். இந்தியாவில் இன்று பல இளம் செஸ் வீரர்கள் உலகத்தை ஆச்சரியப்படுத்தி வருகின்றனர். நன்றி.